90களில் பிறந்த பலருக்கு தங்கள் இளமை பருவத்தில் உருவாக்கிய ஜிமெயில் ஐடி இன்றும் பயன்பாட்டில் இருக்கலாம். சில சமயங்களில் அந்த பழைய மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு சங்கடமாகவோ அல்லது தொழில்முறை அல்லாததாகவோ தோன்றலாம். உங்கள் ஜிமெயில் முகவரியை நேரடியாக மாற்ற முடியாது என்ற கருத்து நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் சுந்தர் பிச்சை தலைமையிலான கூகுள் இந்த சிக்கலுக்கு ஒரு புதிய தீர்வை வழங்கியுள்ளது. 2026 நிலவரப்படி உங்கள் பிரதான ஜிமெயில் முகவரியை மாற்றும் வசதி சில பயனர்களுக்கு படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த புதிய வசதி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் மின்னஞ்சல் அடையாளத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும் மாற்று வழிகளும் உள்ளனர். நீங்கள் உங்கள் பழைய ஜிமெயில் ஐடி பற்றி தேடுகிறீர்கள் என்றாலோ அல்லது இதை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலோ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய செயல்முறைகள். கூகுள் தற்போது சில பயனர்களுக்கு தங்கள் பிரதான ஜிமெயில் முகவரியை மாற்றும் வசதியை அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்த வசதி உங்களுக்கு கிடைக்குமா என்பதை முதலில் சரிபார்க்கவும். myaccount.google.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும். உங்கள் மின்னஞ்சல், தொலைபேசி எண் மற்றும் கடவுச்சொல் கொடுத்து உள்நுழையவும். இடதுபுற மெனுவில் தனிப்பட்ட தகவல் என்பதை தேர்ந்தெடுக்கவும். தொடர்பு தகவல் பிரிவின் கீழ் மின்னஞ்சல் என்பதை கிளிக் செய்யவும். இங்கு உங்கள் ஜிமெயில் முகவரியை மாற்றும் விருப்பம் உள்ளதா என சரிபார்க்கவும். இந்த வசதி உங்களுக்கு கிடைத்தால் பழைய முகவரி தானாகவே மாற்றும் மின்னஞ்சல் முகவரியாக செயல்படும். உங்கள் பிரதான ஜிமெயில் முகவரியை மாற்றும் வசதி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது கூடுதல் மின்னஞ்சல் அடையாளங்களை உருவாக்க விரும்பினாலோ மாற்று மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தலாம். உங்கள் தற்போதைய ஜிமெயில் முகவரியுடன் ப்ளஸ் குறியீட்டை பயன்படுத்தி புதிய மாற்று முகவரிகளை உருவாக்கலாம். உதாரணமாக யுவர்ஸ் நேம் ப்ளஸ் newsletters@gmail.com அல்லது யுவர் நேம் ப்ளஸ் shopping@gmail.com. இந்த முகவரிகளுக்கு வரும் அனைத்து மின்னஞ்சல்களும் உங்கள் பிரதான இன்பாக்ஸிற்கு வரும். இதற்கு எந்த அமைப்பும் தேவையில்லை. உங்கள் ஜிமெயில் முகவரியில் உள்ள புள்ளிகளை ஜிமெயில் புறக்கணிக்கும். உதாரணமாக firstname.lastname@gmail.com மற்றும் firstname_lastname@gmail.com ஆகிய இரண்டும் ஒரே இன்பாக்ஸிற்கே வரும். இதுவும் எந்த அமைப்பும் தேவையில்லாத ஒரு வசதி. நீங்கள் ஒரு புதிய மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கினால் அல்லது வேறு ஒரு மின்னஞ்சல் முகவரியிலிருந்து மின்னஞ்சல்களை அனுப்ப விரும்பினால் சென்ட் மெயில் ஆஸ் வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் கணினியில் ஜிமெயிலை திறக்கவும். மேல் வலது மூலையில் உள்ள அமைப்புகள் கியர் ஐகானை கிளிக் செய்யவும். அனைத்து அமைப்புகளையும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். கணக்குகள் மற்றும் இறக்குமதி அல்லது கணக்குகள் டேபை கிளிக் செய்யவும். மின்னஞ்சலை அனுப்பு பிரிவின் கீழ் மற்றொரு மின்னஞ்சல் முகவரியை சேர்க்கவும். ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ் என்பதை கிளிக் செய்யவும். புதிய பாப்அப் சாளரத்தில் நீங்கள் அனுப்ப விரும்பும் பெயர் மற்றும் மாற்று மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடவும். மாற்று மின்னஞ்சல் முகவரியாக கருது என்ற பெட்டியை சரிபார்க்கவும். அடுத்தபடி என்பதை கிளிக் செய்து பின்னர் சரிபார்ப்பு மின்னஞ்சலை அனுப்பு என்பதை கிளிக் செய்யவும். அந்த மாற்று மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்ட சரிபார்ப்பு மின்னஞ்சலை திறந்து உறுதிப்படுத்தல் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் ஒரு புதிய மின்னஞ்சலை உருவாக்கும் போது உங்கள் புதிய மாற்று முகவரியை தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் பழைய ஜிமெயில் ஐடிக்கு வரும் மின்னஞ்சல்களை தானாகவே உங்கள் புதிய அல்லது வேறொரு மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப மின்னஞ்சல் பகிர்தல் வசதியை பயன்படுத்தலாம். உங்கள் கணினியில் ஜிமெயிலை திறக்கவும். மேல் வலது மூலையில் உள்ள அமைப்புகள் கியர் ஐகானை கிளிக் செய்யவும். அனைத்து அமைப்புகளையும் காண்க என்பதை தேர்ந்தெடுக்கவும். பகிர்தல் மற்றும் பாப் IMAP டேபை கிளிக் செய்யவும். பகிர்தல் பிரிவின் கீழ் பகிர்தல் முகவரியை சேர்க்கவும் என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் மின்னஞ்சலை பகிர விரும்பும் முகவரியை உள்ளிட்டு அடுத்து அல்லது தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும். பகிர்தல் முகவரிக்கு ஒரு சரிபார்ப்பு மின்னஞ்சல் அனுப்பப்படும். அந்த மின்னஞ்சலை திறந்து சரிபார்ப்பு இணைப்பை கிளிக் செய்யவும். ஜிமெயில் அமைப்புகளுக்கு திரும்பி பகிர்தல் மற்றும் பாப் IMAP டேப்புக்கு செல்லவும். உள்வரும் மின்னஞ்சலை நகலை இதற்கு அனுப்பவும் என்பதை தேர்ந்தெடுத்து சரிபார்க்கப்பட்ட முகவரியை தேர்வு செய்யவும். உங்கள் ஜிமெயில் நகல்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யவும். உதாரணமாக ஜிமெயில் நகலை இன்பாக்ஸில் வைத்திருக்கவும். பக்கத்தின் கீழே உள்ள மாற்றங்களை சேமி என்பதை கிளிக் செய்யவும்.